வணக்கம். 2025 மே 31 சனிக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை நேற்றைக்கு அந்த மழைப்பிடிப்பை ஏற்படுத்துவதற்கு சாதகமாக இருந்த நிகழ்வு எல்லாம் செயலிழந்து கொண்டிருக்கு. தற்பொழுது அருணாச்சல பிரதேசத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் செயலிழந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அருணாச்சல பிரதேசத்தில் பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, மழைப்பிடிவை கொட்டி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நேற்றைக்கு தமிழ்நாட்டிலே கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சென்னையில் கூட நேற்றைக்கு மழைப்பிடிவை கொடுத்திருக்கிறது. பாரிஸில் 40 மில்லிமீட்டர், பல இடங்களில் நல்ல மழைப்பிடிவு. நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மழைப்பிடிவை கொடுத்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மழை வாய்ப்பு இல்லை. நாளை அதாவது ஜூன் 1ஆம் தேதி புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் ஓரிடங்களில் மழை வாய்ப்பு இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை மாலை இரவில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஓரிடங்களில் மழை வாய்ப்பு இருக்கு. ஓரிடங்களில் தான். கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக 2, 3, 4ஆம் தேதி அனைத்து மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில், மாவட்டத்திற்கு ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும். வரக்கூடிய 2, 3, 4 தேதிக்கு பிறகு 5 to 7 வரை மழை வாய்ப்பு இல்லை. 8ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி அந்தமான் வடக்கு பகுதி மற்றும் மியான்மர் கரையோரத்தில் உருவாகி 10, 11, 15ஆம் தேதி வரை ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு ஒடிசா வழியாக உள்ளே நுழைய போகிறது. இதன் காரணமாக 8ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழைப்பிடிவு தொடங்கி 10 தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழை 10 to 15 வரை வலுத்து பொழியும். இப்படி ஜூன் இறுதியில் 2 நிகழ்வு வலுவான நிகழ்விற்கு விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.